தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் தோட்டத்து வீட்டு கொலைகளை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த சாமியாத்தாள் என்ற மூதாட்டி தோட்டத்து வீட்டில் மர்ம கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்ட செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த கொலை சம்பவங்களை தடுக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடப்பதையே ஒரு அக்னி பரீட்சையாக மாற்றிய திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். நாமக்கலில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சாமியாத்தாள். இவர் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் 2 மர்ம நபர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நகை பணத்திற்காக கொலை நடைபெறவில்லை என தெரியவந்துள்ள நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க டிஎஸ்பி தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன.